இந்திரா, அம்மா இந்திரா, இந்திரா, இந்திரா. அண்ணே, வாங்க அண்ணே. என்னடா, என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல அண்ணே. என்ன ஒண்ணு இல்ல? ஒண்ணும் இல்ல அண்ணே. தெரியுமா, எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். பிரசாத் சொல்லிட்டான். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உன் அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லக்கூடாதா? இருக்கேம்மா, உன் அண்ணன் இருக்க, உயிரோட தான் இருக்கேம்மா. மனசளவுல செத்து போயிருக்கேன். ஆனா ஒரு மனுஷனா நான் உயிரோட தானே இருக்கேன். ஏம்மா, ஏம்மா இந்த அண்ணன் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டியா? இல்ல அண்ணனுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டியா? என்னம்மா, உனக்கு தெரியாதாடா? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அதான் கல்பனா உன் அண்ணி, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் மனுஷியே இல்ல, ராட்சசி. தெரியும்டா, தெரியும். உன் அண்ணனுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. புள்ளங்கடா, 2 புள்ளங்க. என்னடா பண்ண முடியும்னா? சாபம்டா, சாபம். ஏதோ ஏதோ ஒரு சாபம்மா. விட்டுரு, நடந்துருச்சு. இல்லன்னா என் தங்கச்சி புருஷன் இல்லாம இப்படி இருப்பாளா? அண்ணன் குடும்பம் இருந்து இல்லாத மாதிரி இருப்பானா? சாபம்மா, சாபம் அமைஞ்சு போச்சுடா. வலிக்குதுடா. உன் அண்ணன் மனசு வலிக்குது. எதையுமே வெளிக்காட்டிக்காம எத்தனை நாள்டா வாழ முடியும்? வாழ்ந்துட்டேன், அப்படியே நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என் தங்கச்சிய, என் குழந்தைய
தோளையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்தேனே, அந்த குழந்தைய என் செல்லத்தை அடிச்சுட்டாளேடா. மன்னிச்சிடுறா. அண்ணே, ஏன்னு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க பேசக்கூடாது அண்ணே. ஏன் இப்படி எல்லாம் பேசக்கூடாது? நான் தானடா, நான் தானே பேச முடியும். நான் தானே உனக்காக கண்ணீர் விட முடியும். நான் தானே, இந்த அண்ணன் தானே உனக்காக அழ முடியும், அழ முடியும். முடியாது, முடியாது. இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது. என் தங்கச்சி, நீ எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி. என் ரத்தம் இந்த உடம்புல ஓடுது பார். அதுவும் இதுவும் ஒரே ரத்தம் தானடா. அண்ணே, நான் ஒன்னே ஒண்ணு கேக்கட்டுமா? கோவப்பட்டுறாத அண்ணே. அன்னிக்கிட்ட கோவப்பட்டு கோவத்தை காட்டிடாத அண்ணே. அண்ணே, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அண்ணே, கோவத்தை காட்டிடாத அண்ணே. என் அண்ணன் எப்பவுமே என் அண்ணனாவே இருக்கணும். எனக்கு நீங்க முக்கியம் அண்ணே. கவிதா ஏன் மருமக, அவ முக்கியம் அண்ணே. அண்ணே, நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும் அண்ணே. அது உங்க கையில தான் இருக்கு அண்ணே. புரிஞ்சுக்கோங்க அண்ணே. கல்பனா, ஏய் கல்பனா, எங்க இருக்க? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி கத்துறீங்க? நீ செஞ்ச காரியத்துக்கு ச்சே, என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அப்படி என்னங்க நான் செஞ்சுட்டேன்? நடிக்காத, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி என்னதாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏய், விளையாடாத. இந்த சத்தியமூர்த்திய சத்தியமூர்த்தியா வாழ விட்டாதான்
கல்பனாவா வாழ முடியும். புரியலையே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலைங்க. ஏய், புரியல புரியல உனக்கு? என்னங்க? என்னடி புரியல உனக்கு? என்னாச்சுங்க? வாய்ஸ் மாறுது, லாங்குவேஜ் மாறுது, பாடி லாங்குவேஜும் மாறுது. இத்தனை வருஷமா என்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்கிட்டதே இல்லையே. நடந்துகிட்டது இல்ல, நடந்துக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். இவ்வளவு நாளும் நான் அப்படி தாண்டி இருந்தேன். ஆனா நீ என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்க, என் தங்கச்சி அடிச்சிருக்க. அது இன்னைக்குதான் எனக்கு தெரியும். அப்போ 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 அப்போதாண்டி நான் மாறினேன். இப்ப கூட நானா மாறல. நீ 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 தாண்டி என்ன மாத்திட்ட. ஓ, இதுதான் உங்களுடைய பிரச்சனையா? கல்பனா, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க. என் வாழ்க்கையோட ஓட்டத்துல நீ வந்து சேர்ந்த உறவு. அப்படின்னா அப்படின்னா அப்படிதான். நிக்க வேண்டிய இடத்துல நீ நிக்கணும். ஓ, அது வேறயா? கோவப்படுத்தாத கல்பனா. ஏய், நீ வந்த பந்தம் அவ என் சொந்தண்டி, அவ என் ரத்தம். உன்னை கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அவதாண்டி என் குழந்தை, அவதாண்டி என் ஜீவன், அவதாண்டி என் வாழ்க்கை, அவதாண்டி என் உலகம். ஓ, உங்க உலகம் இவ்வளவு சின்னதா இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுங்களே. கல்பனா, ஒரு மனுஷனோட விளையாடலாம், ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட விளையாடலாம். ஆனா ஒரு மனுஷனோட உணர்ச்சிகளோட விளையாடாத, விளையாடக்கூடாது. நான் யாரோட உணர்ச்சிகளோடையும் விளையாடலைங்க. விளையாட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. கல்பனா, புரிஞ்சுக்க. என் கோபம், என்னோட உணர்வு எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்க. 2 புள்ளைங்க, அவங்களுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். என் தங்கச்சி எப்படி என்னோட ரத்தமும் சதையுமான உறவோ, அதே மாதிரி தான் என் பிள்ளைங்களும். அவங்க உடம்புல ஓடுற ரத்தம் என் ரத்தம். என்னங்க, முதல்ல சத்தமா இருந்துச்சு, இப்ப ரத்தமா மாறிடுச்சு. பிள்ளைங்க உங்க ரத்தம்னா அவங்க வாழ்ந்த இடம் இந்த இடங்க, வளர்ந்த இடம் இந்த இடம். உங்க தங்கச்சியை வேணா நீங்க சொந்தம் கொண்டாடலாம், ஆனா பிள்ளைங்கள நீங்க தெரிஞ்சுக்கங்க. அவங்க உடம்புல ஓடுற ரத்தத்துல ஏன் ரத்தமும் இருக்குங்க. புரியலையேடி, அது உனக்கு புரியலையே. புரிஞ்சிருந்தா என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அவ என்ன ஆசைப்படுறா, அவ என்ன ஆகணும்னு நினைக்கிறா, எங்க வாழணும், எப்படி வாழணும், யார் கூட வாழணும், இப்படி அவளோட நினைப்பு எதுவுமே உனக்கு புரியலையேடி. அவ குழந்தடி, அவ வளர்ந்திருக்கலாம், அவளுக்கு வயசும் ஏறி இருக்கலாம். ஆனா அவ குழந்தடி, நம்ம குழந்தை. நாமதானடி அவ உலகம். ஆனா அவ அப்படி நினைக்கலையே. அத்தை அத்தை அத்தைன்னு அவ தானே உறவு கொண்டாடிட்டு இருக்கா. கல்பனா, புரிஞ்சுக்கோ கல்பனா. அவ வாழ்க்கை, அவ அதை முடிவு பண்ணிட்டா. விட்டுறேன் ப்ளீஸ். குழந்தைங்க மேல அன்பை திணிக்கலாம், பாசத்தை திணிக்கலாம்.
வாழ்க்கையை திணிக்க கூடாது. அது அவ வாழ்க்கை. நான் சொன்னல, பிறக்கும் போது அவ நம்ம குழந்தை, வளரும் போது அவ நம்ம மக, வளர வளர அவ நம்ம சிநேகிதி. அப்ப நீ அவளை அவளா பார்க்கணும், கல்பனாவா பார்க்க கூடாது. கல்பனாவா மாத்த முயற்சி பண்ணக்கூடாது. பண்ணிடாத, பண்ணிடாத, பண்ணிடாத. கவிதா என் பொண்ணு. அவ கவிதாவே இருக்கட்டும். போதுண்டி, ஒரு கல்பனா போதும். வேண்டாம், வேண்டாம், இன்னொரு கல்பனா வேண்டாம். இப்பவும் நான் சொல்றேன், அமைதியாவே சொல்றேன். கோவப்பட்ட சத்தியமூர்த்தி, பொறுமையாவே சொல்றேன். என் தங்கச்சி அடிச்ச உன்னை நான் திருப்பி அடிச்சிருக்கணும். அடிச்சிருக்கணும். ஏன் செய்யலன்னு தெரியுமா? கல்பனா, நீ கல்பனாவா வாழணும்னு ஆசைப்படுற. ஆனா நான், நீ ஒரு பொம்பளையா நல்ல அம்மாவா மாறணும்னு ஆசைப்படுறேன்.